சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிங்கம் காட்டிலேயே ஒரு வலிமையான ஒரு மிருகம். அது காட்டுல இருக்க எல்லா மிருகத்தை விட பெரிய மிருகமான்னு பார்த்தா இல்ல. அதை விட பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை விட உயரமான மிருகங்கள் எல்லாம் இருக்குது. சிங்கத்தை விடவும் உயரமான மிருகங்கள் இருக்கு. சிங்கத்தை விடவும் வேகமாக ஓடக்கூடிய மிருகங்களும் இருக்கிறது. இப்படி அது எந்த வகையிலும் அதுதான் டாப் அப்படிங்கிற லெவல்ல அது இல்ல. அதை விடையும் வலிமையான மிருகங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த சிங்கத்துக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கிறதற்கு எந்த மிருகத்திற்கும் வலிமை இல்லை. அது முன்னாடி இருக்கிற எந்த மிருகத்தையும் வேட்டையாடி அதை தனது ஒரு உணவாக்கி கொள்ளும் வல்லமையும் ஆற்றலும் எதுக்கு இருக்குதுன்னா இந்த சிங்கத்துக்கு இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சிங்க குட்டிகள் கூட ஒரு நாள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்னு சொல்லுது. அதுக்குதான் வல்லமை அதிகமா இருக்கு. அது முன்னாடி இருக்கிற எந்த மிருகத்தையும் கொன்னு அதை தன்னுடைய இரையாட்டி கொள்ளும் ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி பட்டினியா இருக்கும்? அது பட்டினியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அதுக்கு முன்னாடி உணவு இல்லாம இருக்கணும். அதாவது காட்டுல எந்த மிருகமும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டாதான் அது பட்டினியா இருக்குமே தவிர அதுக்கு இறை கிடைக்காம போகாது. அப்படி ஒரு சூழல் எப்போ உருவாகும்? காட்டுல பஞ்சம் வரும்போதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகும். காட்டுல மழை இல்லாம இருக்கும்போது தாவரங்கள் முளைக்காது. தாவரங்கள் முளைக்கலன்னா அதை உண்பதற்கு மிருகங்கள் எதுவும் இருக்காது. மிருகங்கள் எதுவும் இல்லாம போகிற நேரம்தான் அந்த சிங்கத்துக்கு என்ன ஆகும்? பசி வரும், பட்டினி வரும். ஆக இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட மழையே இல்லாத ஒரு பஞ்சமான ஒரு காலம் வருகிற போதும் கூட இந்த சிங்கங்கள் வேணா பட்டினி இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் எந்த மழைதான் ஒரு உணவுக்கு ஆதரவு கோல். அந்த மழையே இல்லாத போதிலும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் வராது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு மனுஷங்க நாம எதை தேடி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரை தேடுவதற்கு எந்த நன்மை குறைவு இல்லை அப்படின்னு சொல்றப்போ நாம கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே சிந்தித்து பார்த்து கொண்டோம். இன்னைக்கு மனிதர்கள் பெரும்பாலும் எதை தேடுறாங்கன்னா நன்மையை தேடுறாங்க. நன்மை எல்லாருக்கும் வேணும், ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் வேணும். ஆனா இந்த கர்த்தரை அவங்க விட்டு விடுறாங்க. ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நன்மை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. கர்த்தரை தேடுறதே ஒரு ஆசீர்வாதத்தை தேடிதான் வர்றாங்களே தவிர கர்த்தரை உண்மையாய் அன்பு செலுத்தி வர்றவங்களோட எண்ணிக்கை மிக குறைவு. எல்லாருக்கும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நன்மைகள் மாத்திரமே வேண்டும் தவிர கர்த்தர் வேண்டாங்கிற மனநிலைமைக்கு இன்னைக்கு அநேக ஜனங்கள் போயிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு நன்மையானாலும் அது யாராலதான் உண்டாகி இருக்கிறதுனா கர்த்தரால் தான் உண்டாகி இருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் சரி, எந்த ஒரு நன்மையானாலும் சரி, அதை உண்டாக்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா கர்த்தர் தான். ஆனா அந்த கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வேண்டாம். ஆனா அவரின் கையின் கிரியைகளினால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு இருந்தா போதும்னு இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு ஞானம் வேணும், செல்வம் வேணும், நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும், எல்லாமே வேணும். ஆனா கர்த்தரை தேடுறதுல மட்டும் இன்னைக்கு ஜனங்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை தேடாத ஜனங்களுக்கு தெரியறதில்ல எந்த ஒரு நன்மையும் கர்த்தரிடத்தில் தான் இருந்துதான் வருதுன்னு. தங்களுக்கு இப்ப ஞானம் வேணும், நல்ல கல்வி வேணும்னா நல்ல கல்வி நிலையங்களை தேடி ஓடுறாங்களே தவிர ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் என்ன படிக்க நீர் சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்னு ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அவர்கள் போய் தேடி பார்க்கறது இல்ல. ஆண்டவரை அவர்கள் தேடாததுனால் அவங்களுக்கு என்ன தெரியறதில்லைன்னா, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 2:6, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி இருக்கும்போது ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது.
இந்த உண்மை யாருக்கு தெரியாதுன்னா, ஆண்டவரை தேடாத ஜனங்களுக்கு, வசனம் தெரியாத ஜனங்களுக்கு, வேதத்தை படிக்காத ஜனங்களுக்கு இது தெரியறதில்ல. தங்க நாம படிச்சாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். நாம போய் நாம நல்ல காலேஜ் தேடி கண்டுபிடிச்சு, நாம தான் நம்ம ஞானத்தை வளர்த்திக்கணுங்கிற மாதிரி எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் தவிர, இந்த ஞானத்தை தருகிறவர் ஆண்டவர் என்பது ஜனங்களுக்கு தெரிகிறதில்லை. இன்னும் இன்னும் சொல்லப்போனா, தன் குடும்பத்துக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் கொடுப்பதற்கு, அவர்கள் திருப்தியாய் உண்பதற்கு நாம உழைச்சு சம்பாதிக்கணும். நம்மளுடைய உழைப்புல தான் அவங்க சாப்பிட முடியும். அந்த உணவு நம்மளாலதான் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கொண்டு இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு தெரியும், இந்த உணவு என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று என்று. ஆனால் தேவனை தேடாத ஜனங்களோ தங்க இருதயத்துல என்ன சொல்றாங்கன்னா, எரேமியா 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அந்தந்த பருவத்துல மழை பெய்யணும், அதுக்கு முன்மாறி பின்மாறி எல்லாம் வரணும், அறுப்புக்கான காலம் வரணும். இது எல்லாம் சரியா இருக்கும் போதுதான் ஆகாரம் விளையும். இதையெல்லாம் விளைய செய்கிறவர் யாருன்னா கர்த்தர்ன்னு இந்த வசனத்துல நம்ம பார்க்கணும். அதே வசனத்துல கடைசியில நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறாருன்னு அவங்க சொல்கிறது இல்ல. கர்த்தருக்கு அவர்கள் பயந்து இருக்கிறது இல்ல. கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லைன்னு வசனத்துல சொல்லியிருக்கு. இப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலான ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பார்க்க போனா, இன்னும் வீடு கட்டுறவங்களை எல்லாம் பார்க்கும்போது தான் உழைத்து தன்னுடைய சம்பாத்தியத்திலே தனக்கான ஒரு வீடை கட்டணும்னு பலர் நினைக்கிறாங்க. தனக்கு ஒரு தேவை, ஒரு வீடு தனக்கு அவசியமா இருக்குதுன்னா அந்த தேவையை முதலாவது யார்கிட்ட கொண்டு போறது இல்லைன்னா கர்த்தர்கிட்ட கொண்டு போறது இல்ல. இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், யார்கிட்ட லோன் வாங்கலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம், இன்னும் இதற்கான பொருட்கள் எல்லாம் எங்க வாங்கலாம், இப்படி எல்லாத்தையும் தேட தெரிந்த மனிதனுக்கு தெரியறது இல்ல. ஒரு வீடு நமக்கு தேவைன்னா அது ஆண்டவராலதான் நமக்கு தர முடியுங்கிறது மக்களுக்கு தெரிகிறது இல்ல. ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 127வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாது ஆகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதான்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் கட்டலனா நம்ம என்னதான் முயற்சி பண்ணி கட்டினாலும் அது அந்த பிரயாசம் எல்லாம் வீண்ங்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுது. இன்னும் சிலரை நம்ம பார்க்கும்போது தங்க வாழ்க்கை துணையை தாங்களே தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆதாமுக்கு ஏவாளை படைத்த தேவன் நமக்கு ஏற்ற துணையையும் தேவனால் தர முடியும் என்கிற அந்த எண்ணம் மக்களுக்கு இல்ல. தனக்கான தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய துணைக்கு இன்னென்ன தகுதியெல்லாம் வேணும்னு தாங்களே ஒரு தகுதிகளை நிர்ணயித்து கொண்டு இந்த தகுதியெல்லாம் மேட்ச் ஆனாதான் எனக்கு துணையாய் வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி அப்படிங்கிற மாதிரி தாங்களே நினைத்து கொள்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஒரு நல்ல துணை தருகிறது யாருன்னா கர்த்தர்ன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. கர்த்தர்கிட்ட உதவி கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நம்ம எதை வேண்டிக் கொண்டாலும் கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமாய் தருகிறார். இந்த உண்மை யாருக்கு தெரியும்னா தேவனை தேடுகிறவர்களுக்கு, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிப்போம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒரு புத்தியுள்ள மனைவி நமக்கு தரது யாருன்னா கர்த்தர் தருகிறார். கர்த்தத்தை தேடி நாம முறையா அவரை நம்பி நாம எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கும் போது அது தேவனே அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்படி இது மாத்திரம் இல்ல, உணவு மட்டும் இல்ல, வீடு மட்டும் இல்ல, துணை மட்டும் இல்ல, எந்த ஒரு நன்மையானாலும் நமக்கு வேண்டும்னா அதை யாருதான் தரணும்னா கர்த்தர் தான் தரணும். அது எங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியுது, எந்த ஒரு நன்மையானாலும் எந்த ஒரு ஈவும் எந்த ஒரு வரணும் எங்க இருந்துதான் வருதுன்னா ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து வருகிறது. இந்த உண்மையை யாருக்கு தெரியும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும்.
அதனால் அவங்க தங்க வாழ்க்கையில எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அத முதலாவது யார்கிட்ட கொண்டு போறாங்கன்னா தேவன்கிட்ட கொண்டு போறாங்க. தேவன் தனக்கு காட்டுகிற வழியில அவங்க நடக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகிறது. ஆனா தேவனை அறியாத ஜனங்களோ என்ன செய்யறாங்கன்னா இந்த நன்மையை எல்லாம் தாங்களே தேடிக்கொள்றாங்க. அவங்க எக்காரணத்துக்கும் தேவனை தேடி போறதில்ல. தேவனுடைய ஒப்பீனியன் என்னன்னு அவங்க தேடுறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே இல்லாத நேரத்துல வேணா தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் அவங்களே சந்தித்து கொள்ற ஒரு நிலைக்கு அவங்களை தேவன் உயர்த்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தேவன் வேண்டியவராய் இருக்கவில்லை. அவங்க தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கிற மனநிலைமைக்கு போய் விடுறாங்க. அவங்களுக்கு எக்காரணத்துக்கும் தேவனை தேடாம தன்னுடைய சம்பாத்தியத்துலதான் குடும்பத்தை காப்பதனும், தன்னுடைய ஞானம் தான் தன்னை வளர வைக்குது, தன்னுடைய திறமை தான் தனக்கு வேலை வாங்கி கொடுக்குது, தன்னுடைய திறமையாலதான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போய் விடுறாங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரான்னு பார்த்தா எந்த இடத்துலயும் அவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கல. அவர் அவர்களுக்கு சுத்தமா தேடுறதே இல்லை. இந்த அப்படிப்பட்ட மனநிலைமை உள்ளவங்களுக்காகவே தேவன் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார். உபாகமம் 8வது அதிகாரம் 17ம் 18ம் வசனத்தை நம்ம பார்ப்போம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தேவன் வைக்கிறார். உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களுடைய பலனும் உங்களுக்கு எந்த ஒரு ஐஸ்வர்யத்தின் சம்பாதிக்கலங்கிறத நீங்க மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். எக்காரணத்து கொண்டும் தேவனால் எந்த ஒரு நன்மையும் தேவனால் உண்டாயிருக்க அந்த நன்மையெல்லாம் நாம தேடி நமக்காக நாமளே தேடி வச்சுக்கிட்டு இதுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் நாம தான் உண்டாக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ள என்னைக்கும் வரக்கூடாதுங்கிற எச்சரிப்பை வேதம் நமக்கு தெளிவாய் கொடுக்கிறது. இந்த நன்மையெல்லாம் தேவன்கிட்ட கேட்டுதான் பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா தேவனை தேடாதவங்களுக்கும் நன்மை கிடைச்சிட்டுதான் இருக்கு. தேவன்கிட்ட கேட்காமலும் நம்ம வீடு வாங்கலாம். தேவனுக்கு கேட்காமலும் நம்ம துணையை நாமளே தேடிக்கொள்ளலாம். தேவன்கிட்ட தேடாமலே நம்ம உணவை நாமளே பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனா வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு நன்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதில் முடிவு மரண வழிகள். நீங்களே முடிவெடுத்து எதை செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனா அது முடிவு என்னவா இருக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா அது முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. அதுல நமக்கு சந்தோஷம் இருக்காது. நம்மளால பெரிய வீடு கட்ட முடியும். ஆனா அந்த வீட்டுல நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமானா அது கேள்விக்குறி. நம்மளால நல்ல உணவு வாங்குவதற்கான பணத்தை எல்லாம் நம்மளால சம்பாதிக்க முடியும். பெரிய பெரிய வேலைகள் பார்த்து கை நிறைய சம்பளம் வாங்கி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கூட சாப்பிட முடியும். இப்படி எந்த தேவையானாலும் நம்மளுக்கு தேவையானதை நாமளே பூர்த்தி செய்ய நம்மளால முடியும். ஆனா அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயம் இருக்காது. நாம வாசிக்கலாம். ஓசியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஓசியா 4:10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள். இதுதான் தேவனை தேடாம தனக்கான ஆசீர்வாதத்தை தானே தேடிக்கொள்கிற ஜனங்களுடைய நிலைமையா இருக்கும். என்னதான் நீங்க சம்பாதிச்சாலும், என்னதான் நீங்க ஆசீர்வாதத்தை நீங்களே தேடி பெற்றுக்கொண்டாலும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை நாம எடுத்துக்கொண்டோம்னா நம்ம என்ன சம்பாதிச்சாலும் அதனால நம்ம திருப்தி ஆக முடியாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா நம்ம ஒரு நன்மை பெறணும்னா நம்ம எப்படி உண்மையான நன்மையை எப்படி பெறணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்துல ஏசாமி ஒரு விஷயத்த சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம நன்மை வேணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். நாம இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமா? எந்திரிச்ச உடனே முதல்ல தேடுறது என்ன? போனை தான் தேடுறோம் தவிர பைபிளை தேடுறோமான்னா கேள்விக்குறியா இருக்கிறது. எந்திரிச்ச உடனே போனை தேடுறோம். இன்னும் நம்ம உலக தேவைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தேடுறோம். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் பைபிளை தேடுறோம். அதுவும் ஒரு சிலர் தான்.
எல்லா நாளும் வேதம் வாசிக்கிறவங்க எத்தனை பேர்னு பார்த்தா அது தேவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தான் பைபிளை தேடுறவங்க இருக்கிறாங்க. மத்த நாளெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களான்னே நமக்கு தெரியறதில்ல. இப்படிதான் மக்களுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கிறதே தவிர, முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்க கொடுக்குறாங்களான்னா கேள்விக்குறியா இருக்குது. ஆனா அவங்க முதல்ல அவங்க செய்ய வேண்டியது தேவனை தேடணும். அதை அவங்க செய்யறதில்ல. ஆனா தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இதெல்லாம் மட்டும் நமக்கு வேணுங்கிற மனநிலைமையில ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவன் சொன்னதை முதல்ல செய்யாம தான் நினைக்கிறது முதல்ல நடக்கணுங்கிற மனநிலைமையில இன்னைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணும். நம்ம எந்த ஒரு செய்கை செய்யறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நாங்க இதை செய்ய போறேன், இது உனக்கு சித்தமா, இதை செய்ய நீ சித்தமா இருக்கிறீரா அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட தேவன்கிட்ட விசாரிச்சு, தேவனுடைய பாதப்படியில இருந்து நம்ம விண்ணப்பம் செய்து எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம தேவ சமூகத்தில் இருந்து முடிவெடுக்கும் போது நம்முடைய தேவைகள், நம்முடைய யோசனைகள் எல்லாத்தையும் தேவன்கிட்ட ஒப்புவிச்சு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரிலிருந்து நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தருமே என்று அது நமக்கு வேதனை கொடுக்காது. அதுல இருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர அதன் மூலம் நமக்கு எந்த துக்கமோ எதுவும் கிடைக்காது. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனிடத்தில் அவருக்கு உண்மையாய் நடந்து அவர் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெறும்போது அது மேலும் மேலும் ஆசீர்வாதத்தை பெருக செய்யுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் கொடாது என்று வேதம் சொல்கிறது. இப்படி தேவனை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம தேவனை இன்னைக்கு இந்த காலங்கள் எல்லாம் எப்படி தேடுகிறோம்? நாம உண்மையா தேடுகிறோமா என்பதை நாமே சோதித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த நன்மை செய்யணும்னாலும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் முன்னாடி நின்று கேட்டுட்டுதான் செய்யறேன். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. தேவ சமூகத்துல இருந்தும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்னா, வசனம் எப்பவுமே பொய் சொல்லாது. வசனத்துல சொல்லப்பட்டது எப்பவுமே உண்மையாதான் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதுன்னு வசனம் சொல்லுதுன்னா அது நிச்சயம் தேவனை தேடுறவர்களுக்கு குறைவு இருக்காதுதான். அதை மீறியும் நமக்கு குறைவு ஏதோ இருக்குதுன்னா அதுக்கு காரணம் வசனத்துல உள்ள பிள்ளை இல்லை. அது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிள்ளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோங்கிறத நம்மளே யோசிச்சு சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம தேடுகிற தேவனை உண்மையா நாம தேடுறோமா அப்படிங்கிறத நாமளே சிந்தித்து பார்த்து நம்ம சோதித்து பார்த்து நம்ம குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. தேவனை எப்படியெல்லாம் தேடணும் தேடக்கூடாதுங்கிறது வேதத்துல சில சம்பவங்கள் இருக்கு. அதை வைத்து நாம் தேவனை வசனத்தை தியானிப்போம். முதலாவது தேவனை எப்படி தேடணும்னா மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்க எல்லாமே முழுங்கிற சொல்லி அதுக்கப்புறம் வருது. முழுமை அப்படின்னா என்னது? 100%. 99.999% இருந்தா அது 100% முழுமை அடையாது. முழுமைன்னா 100%. நம்ம தேவனை தேடும்போது உண்மையா 100% தேடணும்னு வேதம் சொல்கிறது. சில கம்பெனிகள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணா 99.99% உங்க வீடை சுத்தமாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களால 100%ன்னு சொல்ல முடியறதில்ல. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தேவனை தேடுறது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தேவனை தேடுறதுன்னா முழு இருதயத்தையும் நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். 100% நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும். ஆனா நம்மளுடைய இருதயத்தை நம்ம இன்னைக்கு சோதித்து பார்த்தோம்னா முழுமையா நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துதான் தேவனை தேடுறோமானா அது கேள்விக்குறியா இருக்கிறது. தேவன் இயேசு இந்த உலகத்துல சுற்றி திரிகிற போது அவர் ஜனங்களுக்கு இடையே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு உவமையை பத்தி அவர்களுக்கு சொல்கிறார்.
அது என்னன்னா, விதைக்க போற ஒருவனுடைய கதையை பத்தி அவர்கிட்ட சொல்கிறார். ஒருத்தன் விதைக்க போகும்போது, விதைகளை கொண்டு போகும்போது, சில விதைகள் வழி அருகே விழுந்ததுனும், சில விதைகள் கற்பாறைக்கு இடையில விழுந்ததுனும், சில சில விதைகள் முட்களுக்கு இடையே விழுந்துச்சுனும், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துச்சுனும் நம்ம பார்க்கிறோம். அதுல அந்த முட்களுக்கு இடையே கொஞ்சம் விதைகள் விழுந்ததுன்னு நாம பார்க்கிறோம். அந்த முட்களுக்கு இடைந்த விதையை பத்தி தேவன் விளக்கம் கொடுக்கும்போது மத்தேயு 13வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அவன் முழுமையா தேவனை நம்ம இருதயத்துல வைத்துக் கொள்ளாம உலக கவலைகளையும் ஐஸ்வர்யத்தை பத்தின அந்த மயக்கம் எல்லாத்தையும் நம்ம இருதயத்தில் வைக்கும் போது அதனால வர கஷ்டம் நம்மளை என்ன பண்ணணும்னா அந்த முட்கள் வளர்ந்து நெருக்கி அந்த செடிய பலனற்று போக பண்ணுகிற மாதிரி நம்ம இருதயத்துல முழுமையா தேவனுக்கு இடத்தை கொடுக்காம வேறு கெட்ட எண்ணங்களையும் நம்ம மனதுல வைத்திருப்போம்னா இந்த உலகத்துக்கான காரியங்களையும் நம்ம மனதுல வைத்திருப்போம்னா அந்த எண்ணங்கள் வளர்ந்து தேவனோடு நாம வைத்திருக்கிற ஐக்கியத்தை பலன் இல்லாமல் போக பண்ணும் என்று சொல்கிறது. அதனால் தான் தேவன் சொல்கிறார் முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நம்ம பார்க்கணும்னா இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா தேவனை எப்படி தேடுறாங்கன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தேடுறாங்க, பாரம்பரியமாய் தேவனை தேடுறாங்க. அவங்க பெற்றோர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துல இருந்ததுனால அவங்க பிள்ளைகளும் ஆனா அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே வளர்றாங்க. தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. கோயிலுக்கு தவறாம போறாங்க, தேவனை தேடுறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பரிசுத்தங்கிறது இருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இருக்கிறது இல்லை. அவங்க இருதயம் முழுவதும் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. அவங்களுக்குள்ள பொறாமை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி அன்பில்லாத ஒரு சூழல், இப்படி அவங்க வாழ்க்கையில தேவன் சொல்கிற அந்த நல்ல கனிகள் எதுவும் அவங்க இருதயத்தில் இருக்கிறது இல்ல. அவங்க இருதயத்தில் முழுவதும் பொல்லாங்கு மட்டுமே நிறைந்திருக்கிறது. அப்படி பொல்லாத இருதயத்தோடு நாம தேவனை தேடும் போது நாம் தேவனை கண்டு கொள்ள முடியாது என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. தேவனுக்கு தவறாம ஆலயத்துக்கு வராங்க வாரந்தோறும், ஆனா தேவனை துதித்து பாடுறாங்க, ஜபம் செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனால் தேவன் காட்டுன வழியில அவங்க நடக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல. தேவனை தேடணும்னா அவர் எந்த வழியில நடந்தாரோ அதே வழியில நாம நடந்து போய் தேடணும். தேவன் ஒரு வழியில நடந்து சென்றிருக்க நாம இன்னொரு வழியா நடந்து போனா தேவனை கண்டுகொள்ள முடியாது. நம்ம எங்க தேடணுமோ அந்த வழியில சரியா போய் தேடும் போதுதான் தேவனை கண்டு கொள்ள முடியும். இயேசுவானவர் இந்த உலகத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு வந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு வழி, அவர் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் தான் வழி. நாம தேவனிடத்துல போய் சேரணும்னா அவர் தான் வழி. அதனால அவர் எந்த வழியில நடந்தாரோ அதே வழியில நாமளும் நடக்கும்போது நாம் தேவனை கண்டு கொள்ள முடியும். அவர் சொல்லி இருக்கிறாரு, பிறரிடத்துல அன்பு காட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் இன்னைக்கு அன்பு காட்டுறாங்களான்னா மிக குறைவு. அன்பு நாளுக்கு நாள் தனிந்து போய் கொண்டிருக்கிறது. அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு மக்களுடைய அன்பு எல்லாம் தனிந்து போய் கொண்டே இருக்கிறது. எங்க பார்த்தாலும் போர், சண்டை, சச்சரவு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வேதம் சொல்கிறது, ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காமின்னு வேதம் சொல்கிறது. ஆனா இன்னைக்கு இயேசு சொன்ன அந்த வழியில நம்ம எத்தனை பேர் நடக்கிறோம்னு நம்மளை கேட்டு பார்த்துக்கணும். இன்னும் வேதம் சொல்கிறது, ஒருவன் 1 மைல் தூரம் நடக்கப்பட்டு சொல்லியாச்சுன்னா அவன் கூட 2 மைல் தூரம் நடந்து போ அப்படின்னு சொல்லுது. உன் கண்ணுல உள்ள உதிரத்தை முதலாவது எடுத்து போட்டுட்டு சகோதரன் கண்ணுல உள்ள துரும்ப நீ பாரு அப்படின்னு சொல்லுது. இப்படி வேதத்துல இயேசுவானவர் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். இந்த வழிகளை எல்லாம் நாம உண்மையாவே பின்பற்றி நடக்கிறோமாங்கிறத நாம சோதித்து பார்க்கணும். அவர் சொன்ன வழிகளை நாம நடக்கும்போது நிச்சயம் அவரை தேடி கண்டு கொள்ள முடியும். இயேசு சென்ற வழியிலே நாமும் செல்வோம். ஆனால் தேவன் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழு பண்ணினது போல நாமளும் தேவனை மரணத்துக்கு அப்புறமும் சந்தித்து அவரோடு கூட இருக்க முடியுங்கிறது அதிக நிச்சயம்.
மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரு தேவனை தரிசிக்க முடியும்னா, இருதயத்துல சுத்தம் உள்ளவங்க மட்டும்தான் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல ஒருவரும் சேர முடியாது, அவரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம் இருதயத்தை நாம சோதித்து பார்த்து நமக்கு உள்ளே இருக்கிற எல்லா குப்பைகளையும் வெளியே அகற்றி, இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு நமக்கு என்ன வழியை போதித்தார், அந்த வழியை நாமளும் கடைபிடித்து நாமளும் பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது மாத்திரமே தேவனை நாம் கண்டு கொள்ள முடியும். இன்னும் 3வது ஒரு காரியத்தை பார்க்கும்போது, முதலாவது பார்த்தோம் முழு மனதோடு தேவனை தேட வேண்டும் என்று, 2வது பரிசுத்தத்தோடு தேவனை தேட வேண்டும் என்று பார்த்தோம். 3வது ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசத்தோட தேவனை தேடணும். முதல்லயே சொன்ன மாதிரி பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் அவங்க முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவரா இருந்தனால அவங்களும் பிறந்தது வேணா கிறிஸ்தவரா இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல அவங்க உண்மையா வைத்திருக்கிறாங்களா, இயேசுவே மெய்யான தெய்வம் என்கிறத அவங்க உண்மையா விசுவாசிக்கிறாங்களான்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. பெற்றோருக்கு பயந்து இல்ல ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரி கோயிலுக்கு போறாங்களே தவிர தேவன் மெய்யான தேவன் அவர்தான்ங்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. இப்படி விசுவாசம் இல்லாத காரணத்தினால இந்த விசுவாசம் இல்லாத ஜனங்கள் எப்படி தேவனை தேடுறாங்க அப்படின்னா, அவங்க தேவனிடத்துல அடையாளங்களை தேடுறாங்க. ஆண்டவரே, நீதான் மெய்யான தேவனா, எனக்கு இந்த ஒரு அடையாளத்தை காண்பீங்க. இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும். ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன்னா இந்த தேவையை எனக்கு சந்தித்து கொடுங்க. இப்படி தேவனை சோதிப்பதற்காகவே அவங்க தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யறாங்க தவிர, அவர்தான் உண்மையான தேவமான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக தேவனை தேடுறாங்க. அவங்க இயேசுதான் தேவன்னு விசுவாசித்து அவங்க தேடுறது இல்ல, இயேசுதான் தேவனான்னு சோதித்து பாக்குறதுக்காக அவங்க தேடுறாங்க. இந்த இயேசுவையும் பிசாசானவன் ஒரு முறை சோதிக்க வந்தான். பிசாசு தேவன் இயேசு கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த உயரத்துல இருந்து கீழே குதிங்க, உங்களுடைய தூதர்கள் உண்மை தாங்கிக் கொள்வார்கள்னு வேற சொல்லி இருக்கே, அதை நீங்க செய்யுங்கன்னு பிசாசானவன் இயேசுட்ட சொன்னப்போ, இயேசு அவனுக்கு கொடுத்த உத்தரவு, தேவனாய கர்த்தரை நீ சோதித்து பார்க்க கூடாதுன்னு வேதத்துல எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி மறு உத்தரவு கொடுக்கிறார். இதே மாதிரிதான் இந்த பிசாசு செய்த போலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, தேவனை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம தேவையை சந்திச்சா மட்டும்தான் அவர் தெய்வம், இல்லைன்னா அவர் தெய்வம் இல்லை அப்படிங்கிறத அவங்க மனசுல நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவை ஒரு அடையாளம் இருந்தாதான் நான் தேவனை விசுவாசிப்பேன் அப்படிங்கிற மனநிலைமையில இன்னைக்கு அநேகர் இருக்காங்க. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்திலேயே வேத பாரகரும் பரிசேயரும் இதே காரியத்தை செஞ்சாங்க. அவங்க இயேசு கிட்ட போய், ஆண்டவரே இது எல்லாம் நடக்குதே, இதுக்கு எல்லாம் என்ன அடையாளம் அப்படிங்கிற மாதிரி தேவன் இயேசுட்ட அந்த பரிசேயரும் சதுசேயரும் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தேவன் அவங்களுக்கு அடையாளத்தை, அவங்க கேட்ட மாதிரி அடையாளத்தை கொடுத்தாரான்னு கேட்டா அவர் கொடுக்கல. உங்களுக்கு யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் மட்டுமே தரப்படும், வேற எந்த ஒரு அடையாளமும் தரப்படுறது இல்லைன்னு சொல்லி அவங்க கண்களுக்கு முன்பாக எந்த ஒரு அடையாளத்தையும் அவர் செய்து காண்பிக்கல. அதேதான் இன்னைக்கு நமக்கும். யோனாவோட தீர்க்கதரிசியின் அடையாளம் என்னன்னு பார்த்தோம்னா, யோனா 3 நாள் மீனோட வயிற்றுல இருந்து 3வது நாள் வெளியே வருவார். அதே போல மனுஷகுமாரனும் இந்த உலகத்துல பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து 3 நாள் இந்த பூமியோட இருதயத்தில் இருப்பாரு, 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பாரு. இதுதான் அவர் சொன்ன அடையாளம். அந்த யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம்ங்கிறது இயேசு 3 நாள் பூமியின் இருதயத்திலிருந்து 3ஆவது நாள் உயிரோட எழும்புறதுதான் அந்த அடையாளம். அந்த அடையாளம் இன்னைக்கு நமக்கு நிறைவேறிடுச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனம், இந்த அடையாளம் நிறைவேறிடுச்சு. ஆனாலும் நம்ம இன்னமும் தேவன்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, இன்னும் அடையாளத்தை கொடுங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் தவிர, ஏற்கனவே இந்த உலகத்தில் அரங்கேறி முடிந்த ஒரு வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு உண்மையை நம்ம என்ன பண்றோம்னா புறக்கணிக்கிறோம். நிறைய பேர் இயேசுவோட உயிர்த்தெழுதல் உண்மை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அப்படி உண்மை இல்லைன்னு சொல்றவங்க தங்களை தாங்களே அந்த இயேசுவோட அந்த 12 சீஷர்கள்ல தானும் ஒரு சீஷனா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. நீங்க 13வது சீஷனா இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இயேசு இந்த உலகத்துல வாழும்போது 3½ ஆண்டுகள் ஊழியம் செய்தார்.
இந்த 3½ ஆண்டுகளும் அவருடைய சீஷர்களும் அவர்களோட கூட இருந்தாங்க. அப்படி கூட இருந்த காலத்துல அவர் என்ன போதித்து வந்தாருன்னா, உலகத்துல வரப்போறிய மேசியா நான் தான்ங்கிறத அந்த சீஷர்களுக்கும் பிற மக்களுக்கும் போதித்து வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை காட்டிக் கொண்டார். தான் தான் மேசியாங்கிறத அவங்களுக்கு திஷ்டாங்கப்படுத்தினார். பல மக்களுக்கு அதை 3 வருஷம் இதை போதிக்கிறார். நான் தான் மேசியா, நான் தான் தேவனுடைய குமாரன்கிறத போதிக்கிறார். 3½ வருஷம் இந்த சீஷர்கள் இதை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நான் மரித்து போவேன், மரித்து ஆனாலும் 3வது நாள் உயிரோட எழுந்திருப்பேங்கிறதையும் 3½ வருஷமா இந்த சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீஷர்கள் இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்களும் அந்த சீஷர்கள் ஒருத்தரா இருந்து இதை கேட்டுட்டே இருக்கிறீங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த நாள் வருது. அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவரை கல்லறையில வைக்கிறாங்க. இயேசு மரித்து விட்டார். அவர் கல்லறையில வச்சுட்டாங்க. அவர் ஏன் இந்த ஜனங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னனால அவரை சிலுவையில அறைந்தாங்க. அதை யாரும் நம்பல. அந்த யூதர்கள் என்ன பண்ணலன்னா, இவர் தேவனுடைய குமாரன்கிறத அவங்க நம்பல, அவங்க விசுவாசிக்கல. அப்படி அவங்க விசுவாசிக்கிறதுனால இவர் தேவதூஷணை சொல்றாரு, தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறாருங்கிறதுக்காக தான் அவங்க இயேசு என்ன பண்ணாங்கன்னா சிலுவையில அறைந்து கொண்டாரு. இப்போ இயேசு சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. அவர் சரீரத்தை கல்லறையில வச்சுட்டாங்க. 3வது நாள் என்ன பண்றாருன்னா, இயேசு தான் சொன்னபடியே உயிரோட எழும்புறார். அப்படி எழும்புற இயேசுவை இந்த சீஷர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சீஷர்கள் போல நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்க. இயேசு அந்த 3½ வருஷம் அவங்க கூட இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் தேவனுடைய குமாரன், நான் மரிப்பேன், 3வது நாள் உயிர் எழுந்திருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்னபடி 3வது நாள் அவர் எந்திரிக்காம போயிருந்தா இந்த சீஷர்கள் அவங்க மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த சீஷர்கள் ஒருத்தரா நீங்க இருக்கும்போது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அப்போ இந்த 3½ வருஷம் இவர் சொன்னதெல்லாம் பொய்யா? இவர் செஞ்சதெல்லாம் பொய் தானே? அவர் தான் சொன்னாரே 3வது நாள் உயிரோட எழுந்துருவேன்னு சொன்னாரே, அது நடக்கலையே. அப்போ அவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னாரே, அதுவும் பொய்யா தானே இருக்கணும். இப்படி எல்லாம் அந்த சீஷர்கள் கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சீஷனா இருந்திருந்தா நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அப்படி அவர் உயிரோடு எழும்பாம போயிருந்தா இந்த எல்லாம் யோசிச்சு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இயேசுவை விட்டு அவங்களோட வேலையை பார்த்து போயிருப்பாங்க. மீனவர்கள் மீன் பிடிக்க போயிருப்பாங்க. இன்னும் மத்திய ஆயக்காரனா இருந்தா அவன் ஆயத்துறையில நல்லா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், அவர் ஆயத்துறைக்கு போயிருந்திருப்பாரு. இப்படி தங்க வேலையை பார்த்துட்டு தாங்களே போயிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு உயிரோட பார்த்தனாலதான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? தைரியம் வந்துச்சு. இயேசுதான் மெய்யான தெய்வம்னு அவரை யாரு சிலுவையில் அறைஞ்சாங்களோ அவங்க கிட்டேயே போய் இயேசு உயிரோட எழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு சாட்சியா சொல்றாங்க. இந்த தைரியம் இயேசுவை பார்க்காம இருந்திருந்தா வந்திருக்குமானா நிச்சயம் வந்திருக்காது. இயேசு தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னனாலதான் அவரை சிலுவையில அறைந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அதே காரியத்தை அவரு உண்மையாவே தேவனுடைய குமாரன் தானு திரும்ப இவங்க போய் சொல்லுவாங்களா? அவர் உண்மையாவே உயிர் தள்ளலைன்னா இவங்க அதே ஜனங்கள்ட்ட போய் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னா தன்னைத்தான் தேவனுடைய குமாரன் சொன்ன அவரை சிலுவையில் அறையும் போது அவர் தேவன் சொல்லி இவங்க போய் சொல்லுமா இவங்களையும் அதே தண்டனை கிடைக்கும். இவங்களையும் அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷனா நம்ம யோசிச்சோம்னா யாருமே அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சீஷர்கள் அப்படி செய்யல. தேவனை உயிருள்ள தேவன் அவங்க பார்த்தனாலதான் அவங்க உலகம் எங்கும் பரவி இயேசு மெய்யான தேவன் என்றும் அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தார் என்கிறதையும் இந்த உலகம் முழுவதற்கும் அவங்க சாட்சியா அறிவிச்சாங்க. அப்படி அறிவிச்சதுலயும் ஒரு விசேஷமான சீஷர் தோமா. அவர் என்னன்னா முதல் தடவை அவர் இயேசு உயிர் தெழுந்து சீஷர்களுக்கு தன்னை காண்பித்த போது அவர் அந்த இடத்துல இல்ல. மற்ற சீஷர்கள் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா தோமா மட்டும் அந்த இடத்துல இல்லாம இருந்தார். அப்போ அந்த மற்ற சீஷர்கள் இயேசுவை உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தோமா கிட்ட போய் சொல்றாங்க, இப்படி இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, அவரை நாங்க பார்த்தோம்னு சொல்றப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என் கண்ணால பார்த்து அவருடைய கைகள்ல இருக்கிற அந்த ஆணிகள் அடைந்த காயத்துல என் விரல் விட்டு பார்க்கணும்,
அவருடைய விழாவில ஈட்டியால குத்துன காயத்தை நான் பார்க்கணும், பார்த்தாதான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு யார் சொல்றான்னா தோமா சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இயேசு மறுபடியும் ஒரு முறை சீஷருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த நேரம் தோமாவும் இருக்கிறாரு. தோமா இயேசுவை பார்க்கிறாரு. இயேசுவை பார்க்கிறப்ப இயேசு சொல்றாரு, பார்த்து விசுவாசிக்கிறவங்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு சொல்கிறார். அப்படி அவரை வெரிஃபை பண்ணின ஒரு சீசன், அவர் உண்மையாவே உயிர்த்தெழுந்தாராங்கிறத அவருடைய காயங்களை பார்த்தும், அவருடைய விழாவில் உள்ள காயங்களை பார்த்து வெரிஃபை பண்ண ஒரு சீசன் தான் தோமா. அப்படி வெரிஃபை பண்ண ஒரு சீசன் தான் நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தார். அதுலயும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டுல அதுவும் நம்ம சென்னையில இரத்த சாட்சியாக மரித்தார். இயேசு உயிரோடு இருக்கிறார்னு அவர் சொன்ன காரணத்துக்காக இங்க உள்ள பிற ஜனங்கள், இயேசு விசுவாசிக்காத ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவரை இந்த சென்னையில கொலை பண்ணிட்டாங்க. இப்படி அவர் இரத்த சாட்சியா நம்ம இந்திய தேசத்திலேயே இயேசுவோட சீஷர்கள் ஒருவர் மரித்திருக்கிறார். இதை பார்த்தும் நிறைய பேருக்கு இன்னமும் நமக்கு விசுவாசம் வர்றதில்லை. இயேசுவே மெய்யான தேவன் என்கிறத இன்னமும் நம்ம நிறைய பேர் என்னன்னா சந்தேகத்தோட தான் பார்க்கிறோம் தவிர அவரை முழுமையாய் விசுவாசித்து பார்க்கலாம். நம்ம மனசுல நம்ம வழிபடுறது யாரு என்னங்கிறத முழுமையா நம்புவோம். விசுவாசத்தோடு தேவனை தேடுவோம். இன்னும் விசுவாசத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கணும்னா மத்தேயு 15வது அதிகாரம் 22ல இருந்து 28 வசனங்களை வர நம்ம வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, கானான்ல இருக்கிற ஒரு ஸ்திரீ தன் பிசாசு பிடித்த மகளை விடுவிப்பதற்காக அவளுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு கிட்ட வரார். இந்த ஸ்திரீ இயேசு கிட்ட வந்து இயேசுவை கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது தெரியும். முதல் தடவை அந்த ஸ்திரீ கூப்பிடுறாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, எந்த மறு உத்தரவும் சொல்லாம அவர் அப்படியே கடந்து போறார். திரும்பவும் அந்த ஸ்திரீ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்ப 2வது முறை என்ன பண்றாங்கன்னா, அந்த இயேசுவோட கூட இருந்த சீஷர்கள் இயேசு கிட்ட போய், அந்த ஸ்திரீ உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா, அவள் நம்மளை பின்தொடராத படிக்க அவள்கிட்ட என்னன்னு விசாரிச்சு அவளுக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சீஷர்கள் போய் இயேசுகிட்ட சொல்றாரு. அப்பவும் அவர் எதுவும் சொல்லல. திரும்ப 3வது முறை அந்த ஸ்திரீ மறுபடியும் கூப்பிடுறா. இயேசுவை பணிந்து அவர் இந்த ஸ்திரீ கூப்பிடும்போது, இப்ப என் சாமியை திரும்பி பார்த்து அவள்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்போ இப்படி தன் மகளுடைய காரியத்தை அவர் சொல்றான். அப்ப ஏசப்ப சொல்றாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார். அது அவளுக்கு மனதுல எந்த அளவு அது பாதித்திருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தெரியாது. ஆனா அந்த ஸ்திரீ அதோட அவ விட்டு விடல. அவ திரும்பவும் ஈஸ்வரன் நம்பி விசுவாசித்து இந்த நாய்க்குட்டிகள் வந்து மேஜையில இருந்து விழுற துணிக்கைய தின்னுமே, அதே போல யாச்சும் நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுங்கிற மாதிரி அந்த ஸ்திரீ தேவனிடத்துல இயேசுட்ட வேண்டுறாங்க. இப்படி வேண்டும் என்ன நடக்குதுன்னா, இயேசு அந்த விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இப்படி திரும்ப திரும்ப அந்த ஸ்திரீ கேட்டுக்கொண்டதால பெற்றுக்கொண்டார். அவள் திரும்ப திரும்ப கேட்கிறான்னா அவளுடைய விசுவாசம் அந்த அளவு பெரிதா இருந்திருக்கிறது. நாம இன்னைக்கு இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுறோம், ஏதாச்சும் நம்ம தேவைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுறோம். ஆனா அது ஒரு தாமதமாகும் போது நம்ம என்ன பண்றோம்னா தேவனை தூஷிக்கிறோம், தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம், தேவனை விட்டு விலகி போறோம். தேவனை நம்ம பின்தொடர்ந்து செல்றது இல்லை. ஆனால் இந்த ஸ்திரீயோ பின்தொடர்ந்து சென்றான்னு அந்த வசனத்துல இருக்கு. அப்படி அவள் பின்தொடர்ந்து சென்றதால அவள் தன் மனதில் உள்ள தன்னுடைய தேவைகளை அவள் பூர்த்தி செய்து கொண்டாள். அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைகிறார். இன்னும் விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல என்ன பண்ணணும்னா தேவன் உண்டென்று நம்ம விசுவாசிக்கணும். 2வது என்ன பண்ணணும்னா நம்ம தேவன்கிட்ட வேண்டிக் கொள்கிறது நமக்கு கிடைக்கும்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது
தேவன் நம்மளுடைய தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்வார். அதாவது என்ன பார்த்தோம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எந்த ஒரு நன்மையை தேடினாலும் அதோட கிரெடிட் எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? கடவுளுக்கு கொடுக்கணும். நம்மளுடைய முதல் தேடல் யாரா இருக்கணும்? தேவனா இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நம்ம நடந்து கொள்ளணும். இந்த உலகத்துல காணப்படுற எந்த ஒரு நன்மையும் யார்கிட்ட இருந்து வருதுன்னா பிதாவிடம் இருந்து வருகிறது. எந்த ஒரு நன்மையும் பிதாவினிடத்தில் இருந்து வருகிற ஈவு அது. அதை நம்ம மனதில் எப்பவும் வைத்திருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் நான் என் சொந்த சம்பாத்தியத்துல செஞ்சேன், என் சொந்த சாமர்த்தியத்துல செஞ்சேங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இன்னும் தேவனை நாம எப்படியெல்லாம் தேடணும்? முதலாவது முழு மனதோடு தேடணும். நம்ம இருதயம் முழுவதுமா தேவன்கிட்ட கொடுக்கணும். நம்ம இருதயத்துல வேற எந்த உலக கவலைகளையோ இல்ல வேற எந்த காரியத்தையும் வைத்திருக்க கூடாது. முழுவதுமா நம்ம தேவன்கிட்ட கொடுக்கணும். 2வது பரிசுத்தத்தோட தேவனை தேடணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவன்கிட்ட போக முடியாது என்று வேதம் சொல்கிறது. நீங்க உங்க இருதயத்தை பரிசுத்தமாக்கிக்கிட்டு நீங்க தேவனை தேடும்போது அவரை நீங்க கண்டடைவீங்க. இன்னும் 3வது பார்க்கும்போது விசுவாசத்தோடு தேவனை தேடணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம பின்பற்றி நடக்க உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே இவ்வளவு நேரம் சுவாமி நீர் எங்களோடு பேசி அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த தினத்திலே கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நீர் எங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்க அப்பா. அதை எந்த நாளிலும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் முழுமனதோடு பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு உண்மை தேடி உண்மை கண்டு கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையை தேடும் போது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மை குறைவுபடாது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஏசப்பா, சிங்கக்குட்டிகள் பட்னியாய் தக்கதாய் ஒரு பஞ்ச காலம் வந்தாலும் சுவாமி ஆண்டவரே, அப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்க சொன்னீங்கப்பா. அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவர் உண்மையாய் உண்மை தேடி ஆண்டவரே, அதனால் நீர் கொடுக்கும் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் எங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். எங்கள் யோசனைகள் அது மரண வழிகள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நீர் கொடுக்கும் ஆசீர்வாதமோ அது எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று நாங்கள் வேதத்தில் பார்த்தோம் சுவாமி. ஏசப்பா, இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மிடத்தில் இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு நன்மையும் நீங்க கொடுக்கிற ஈவு சுவாமி. உலகத்தில் உண்டானதென்று உம்மால் அல்லாமல் வேற எத்தனாலும் உண்டாகவில்லை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அப்பா வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது பிதாவானவர் நீங்கள் வேண்டுவது என்னவென்று நீங்க அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே அது பிதாவுக்கு தெரியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரப்பா. அதே போல எங்கள் தேவைகள் என்னென்னவென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவைகளை நீர்தாமே ஏற்ற வேலையிலே நிவர்த்தி செய்து எங்கள் குறைகளை நிறைவாக்கி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னும் அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து காத்துக்கொள்ளும் அப்பா. இந்த வருகிற வாரத்திலும் நாங்கள் ஒரு புதிய மாதத்தை காண இருக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்திலே ஒரு புதிய தொடக்கத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாற தேவன் கிருபை செய்யுங்க. எங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தேவன் அறிகிறீர். அவை எல்லாத்தையும் நாங்கள் மறந்து ஆண்டவரே ஒருவரையே தேடி ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் எந்த கவலைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் முழு மனதாய் உண்மை தேடி உண்மை கண்டு கொள்ள தேவன் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்கள் இருதயத்தில் பூரணமாய் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் உண்மையில் முழுமையாய் நிலைத்து நிற்க நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. மக்களின் தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்தித்தரலுங்கப்பா. இன்னும் ஆண்டவரை, நாங்கள் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிற மக்களுக்கும் அது பயனுள்ளதாய் இருக்கத்தக்கதாய் நாங்கள் பிற ஜனங்கள் மத்தியிலே உண்மை அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வேதத்தில் சொல்லியிருக்கிறீர் நீங்கள் உப்பாயிருங்கள், இந்த உலகத்திற்கு ஒளியாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பிறருடைய வாழ்க்கையிலே சுவை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரை ஒளி வீசுகிறவர்களாய் நாங்கள் இருக்க
தக்கதாய் தேவன் எங்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை எங்கள் ஒவ்வொருவர் மீதிலும் இருக்கட்டும் தகப்பனே. என்றென்றும் உமக்கு சாட்சியா வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்க தேவன் கிருபை செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் வருகிற காலத்தை யாரும் அறியவில்லை சுவாமி. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் நாங்கள் உமக்காக ஆயத்தமாய் காத்திருக்க தேவன் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும். கல்லான இருதயங்கள் எல்லாம் நீர் எடுத்து போடும். கதையான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் பாதம் கெஞ்சி ஜெபிக்கிறோம். எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.